Dear 11th standard mathematics students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11th standard mathematics பொறுத்த வரைக்கும் 12 chapters. 10th standardல பார்த்துட்டு 11th பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் நமக்கு. First time நம்ம 11thல பப்ளிக் அட்டெண்ட் பண்ண போறோம், அதுவும் இவ்வளோ பெரிய போர்ஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்ண போறோம் போது கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியான மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் போட்டிருக்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 12 சாப்டர்ஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் டாப் 100 கொஸ்டின்ஸ் பிக் அவுட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிரமமான விஷயம் இது. ஏன்னா எந்த சாப்டர் எடுத்தாலும், எந்த எக்ஸசைஸ் எடுத்தாலும், எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் ஆக்சுவலா மேக்ஸை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கொஸ்டின்ஸ்ல இருந்து ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணிடணும்னா இந்த 100 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அப்படியே சாப்டர் வைஸா வரும், அப்படியே ஆர்டரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 9 வரைக்கும் செகண்ட் சாப்டர்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்தது 10ல இருந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சாப்டர், அப்படியே சாப்டர் வைஸாவே நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்கணும்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அனைத்தும் நம்ம போட்டுட்டோமா, இதுல இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் நமக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன், 12 சாப்டருக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயத்துல ஒரு எக்ஸாம் ஓரியன்டட் சம்ஸ், அதாவது இது எல்லாமே பப்ளிக்ல திருப்பி டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற சம்ஸ், டீச்சர்ஸ் இதை எதிர்பார்க்கறாங்க, கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி சம்ஸா டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், எது ரொம்ப முக்கியம், எதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், எதை பிராக்டிஸ் பண்ணா அந்த சாப்டர்ல எந்த சம் வந்தாலும் போட முடியும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா as a teacher point of viewல எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த சம் போட்டா 37 சம் போட்டா உங்களுக்கு பைனாமியல் பத்தி ஒரு அளவுக்கு போட தெரியும், அந்த சம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். அதுக்கடுத்து இந்த சம்ஸ் 39, 38 எல்லாம் போட்டா ரேஷனல் இண்டெக்ஸ்ல இருக்கிற சம்ஸ் போட முடியும். அந்த மாதிரி பார்த்து தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்திருக்கிற சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. சார் இந்த சம்ஸ் தான் கண்டிப்பா வருமா சார்? 14 5 மார்க்ஸ் நமக்கு வரப்போகுது. நம்ம ஒரு 100 சம்ஸ் பிக் அவுட் பண்ணிருக்கிறோம். எல்லாமே புக்ல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். எங்கேயும் ஓன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே எடுக்கல, புக்ல இல்லாதது எடுக்கல, சிலபஸ்ல இல்லாதது எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பிக்கப் பண்ணிருக்கிறோம். நம்ம 100ல ஒரு 5 கொஸ்டின் நம்மளுக்கு அல்லது 6 கொஸ்டின் கிடைச்சிட்டா கூட சாய்ஸ் போக நமக்கு ஒரு அதிகமான திருப்தி கிடைக்கும். அதாவது 5 மார்க்ஸ் கம்ஃபர்டபுளா ஒரு 6 கொஸ்டின்ஸ் நச்சுன்னு அடிச்சிருக்கிறோம்டா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் பக்காவா போட்டாச்சு. அப்போ ஒரு 85 வரும் 90க்கு, அல்லது ஒரு 80 வரும் 90க்கு. அப்ப 100க்கு கம்பேர் பண்றப்போ ஒரு 95 கிட்ட நமக்கு மார்க்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் லெவல் அதிகமாகும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் வைஸா நான் அப்படியே செலக்ட் பண்ணிருக்கிறேன். நான் பார்த்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லலாம் இது, அல்லது ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். இந்த 100 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 100 கொஸ்டின்ஸ் போட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நம்ம செகண்ட் ஃபேஸ், அதாவது அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல், இதை விட கொஞ்சம் கம்மியா இம்பார்ட்டன்ட் இருக்கிற இன்னொரு 100 சம்ம பார்த்துட்டா கண்டிப்பா 14 சம்ல நமக்கு எப்படியாவது ஒரு 7 சம் மிஸ் ஆகாம சாய்ஸஸ் போக நம்மளால அடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோட இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டீம் ஆஃப் டீச்சர் செலக்ட் பண்ணிருக்கிறோம். அதனால இமீடியட்டா இதை டவுன்லோட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.